பகவான் ஸ்ரீ சீதாராமின் அளப்பரிய கருணையின் பயனாக சரயு நதிக்கரையின் ஓரத்திலே அயோத்தியின் மாநகரின் நன்மைக்காகவும் உலக உயிர்களின் நன்மைக்காகவும் மாபெரும் யாகம் ஒன்று நடத்தப்பட்டிருந்தது. அயோத்தி ராமர் கோவில் திறப்பிற்கு பின்னைய நாட்களிலே 48 நாட்கள் முடிவதற்குள் இந்த மகா யாகம் நடத்தப்பட்டிருந்தது. இந்த மகா யாகமானது பூமியில் காணக்கூடிய வைகுண்டமான புனித நகரமான அயோத்தியிலே லட்சுமணபதி மகா யாகமும் ஸ்ரீராமர் யாகமும் நடைபெற்றது. அனைவரினுடைய அதிர்ஷ்டமாக இந்த நிகழ்வு பார்க்கப்படுகின்றது. இந்த மகா யாகமானது 1500 பிராமணர்களால் அயோத்தியின் வளர்ச்சி, இந்திய தேசத்தின் ஒட்டுமொத்த முன்னேற்றம், உலகினுடைய நல்ல நோக்கங்களுக்காக செய்யப்பட்டிருந்தது. தேசத்தினுடைய நலனுக்காக பிரம்மமத்ராவான சரயு நதியின் புனித கரையிலே இது நடத்தப்பட்டிருந்தது. 1,00,000 துர்கா சப்தசதி பாராயணமும் 10,000 பாராயணங்களோடு ஹவனமும் தடைகளை அளிக்கும் விநாயக பெருமானின் இன்பத்திற்காக 1,00,000 கணபதிய வச்சன பாராயணமும் ஸ்ரீ சீதாராமனின் பிரியத்திற்காக 1,00,000 ஸ்ரீராம சூக்த பாராயணமும் இந்த மகா யாகத்தில் இடம்பெற்றிருந்தது. மிக புனிதமான இந்த மகா யாகத்தை பிஜு ஸ்ரீமச்சகத்ர குரு ராமானுஜாச்சாரியார் அவர்களும் டாக்டர் சுவாமி ஸ்ரீ ராகவாச்சாரியார் அவர்களும் மகா யாகமானது சரையு நதிக்கரை ஓரத்தில் மிக கோலாகலமாக, மிக பக்தி பூர்வமாக இடம்பெற்றிருக்கின்றது. இதை இந்தியா ஸ்ரீராம் கதா டாக்டர் சுவாமி ஸ்ரீ ராகவாச்சாரியா மகாராஜா அவர்கள் பிப்ரவரி 2024 23 முதல் மார்ச் மாதம் 1 வரை நடாத்தியிருந்தார். இந்த மகா யாகத்தினுடைய சிறப்பு காட்சிகளை நீங்கள் இந்த வீடியோவிலே பார்க்க முடியும்.
Thank you.